ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்வீட்டஸ்ட் அனிமே ஸ்வீட் ரீஇன்கார்னேஷனோட எபிசோட் 11 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே சாம்பிஸ் தமிழ். நம்மளோட ஹீரோ ஒரு நாள் ஃபுல்லா எக் ஒயிட்ட விஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்துட்டு இருந்தா நம்மளோட ஹீரோவோட அப்பா, அசிஸ்டன்ட் அண்ட் வாரியர்ஸ் இன்னும் 2 பேரு. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மசில்ஸ் எல்லாம் வேற லெவல் பக்காவா இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோ என்ன பண்ற, என்னோட மசில பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி காமிக்கும் போதுதான் அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவ்வளவு நாள் ஒரு நாள் ஃபுல்லா விஸ்க் பண்ணியும் அவனுக்கு ஆம்சே வரல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட இவன் சொல்றான், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் சின்ன விஷயத்த ரொம்ப நிறைய நேரம் பண்றேன். சோ குட்டி குட்டி ஃபைபர்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். இது மூலியமா நான் உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருப்பேன், பட் எனக்கு வெளியில ஆர்ம்ஸ் எல்லாம் பெருசா காமிக்காது அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதோட இல்லாம எனக்கு இந்த ஸ்வீட்ஸ்ல எவ்வளவு கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் கிடைக்குது தெரியுமா, இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவனோட அப்பா திட்டுறாரு, டேய் தயவு செய்து கொஞ்சம் நிஜமான ஃபுட்ட சாப்பிடுறியா, எப்ப பார்த்தாலும் ஸ்வீட்னே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இவங்க இப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்க இதே சமயத்துல தாங்க அங்க லூட்டுருட் என்ன பண்றானா தன்னோட வார் ஸ்ட்ராட்டஜியா ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன சொல்றானா, நான் ஹுபாரக் ஃபேமிலிக்கு ஒரு மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனை சொல்லி விட்டுட்டேன். நம்ம கிட்ட 30,000 வாரியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அது உண்மை கிடையாது. நம்ம கிட்ட வெறும் 10,000 தான் இருக்காங்க. ஆனா இவ்வளவு நாள் ஆகியுமே இன்னமும் ஹுபாரக் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல அப்படின்னா அது 2 ரீசன் தான் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட், ஒருவேளை கேடல்செக் டியூக் இவங்களோட ரெக்வெஸ்ட டினை பண்ணிட்டாங்க. இல்லனா செகண்ட், ஸ்டார்டிங்ல 30,000 அப்படின்னு கேட்ட உடனே அவன் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டு இருப்பான். பட் போக போக நம்ம கிட்ட 10,000 பீப்புள் தான் இருக்காங்கன்றது தெரிஞ்ச உடனே அந்த ரெக்வெஸ்ட இவன் திருப்பி ஒண்ணு இல்லன்னு சொல்லி வாங்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் செகண்ட் ஒன்னாதான் இருக்கும். சோ இதை யூஸ் பண்ணி கண்டிப்பா ஹுபாரக் ஃபேமிலி மொத்தத்தையும் நான் அழிச்சு காட்டுறேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இவனுக்கும் கேடல்செக்குக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணி விடணும், இவனுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இவன் திட்டவட்டமா நிறைய பிளான்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இந்த வார் சைடு முடிய நம்ம ஹீரோ சைடு என்ன நடக்குதுன்னா ஸ்வீட்ஸ். இவன் ஸ்வீட்ஸ் மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட லிக்குரிஸ் அங்க வந்துட்டு நீங்க எதை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் ஒண்ணு இல்லன்னு சொல்லுவான். பட் லிக்குரிஸ் சொல்லுவா, நம்ம 2 பேருமே வார் பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், எதுக்கு இவங்க எல்லாம் வார் பண்றாங்க, ஏன்னா இந்த ஸ்வீட்ஸ் பாருங்க, இதை மேக் பண்ணும்போது எவ்வளவு ஹாப்பினஸ் வருது நமக்கு, அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஹாப்பினஸ் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. இந்த வார் பண்றதுக்கு பதிலா எல்லாரும் இந்த ஸ்வீட்ஸ் மேக் பண்ணி என்ஜாய் பண்ணி எல்லாரும் கூட சாப்பிட்டா எந்த ஒரு சண்டையும் இல்லாம எல்லாருமே சந்தோஷமா வாழலாம்ல அப்படின்னு சொல்லி இவ பேசும்போதுதான் இவனும் என்ன சொல்றான், ஆமா ஹாப்பியா இருக்கணும்னா அதுக்கு ஸ்வீட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் இவகிட்ட ஒரு ப்ராமிஸும் பண்றான், நான் கோட் மில்க் வச்சு சீஸ் கேக் பண்ண போறேன், ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லும் போது இவனும் கண்டிப்பா அதை நான் சாப்பிட ரொம்ப ஆவலா இருக்கேன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றானா, ஓகே நம்ம கேட்ட கோட்ஸ் நமக்கு சீக்கிரம் வந்துரும், நம்ம சூப்பரா இவளுக்கு சீஸ் கேக் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கும் போதுதான் ஒரு பேட் ஃபார்ச்சூன்ல இவனுக்கு கொடுக்க வேண்டிய கோட்ஸ் எல்லாருமே வேற ஒரு நோபல் வாங்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹீரோ இப்பதான் உச்சகட்ட கோபத்துல இருக்கான், எப்படி நம்மளோட கோட்ஸ் இன்னொருத்தவங்க வாங்குவாங்கன்னு சொல்லும் போது அந்த மெர்ச்சன்ட் சொல்றாரு, இல்ல இல்ல இந்த கோட்ஸ் நான் கொடுக்கல அப்படின்னா என்னை இப்பவே கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க, அதனாலதான் அந்த கோட் அவங்க கிட்ட நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், நான் ரொம்ப தாழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ இதை விடவே கூடாது, நான் எந்த நோபல் என்னோட கோட்டை கைப்பற்றானோ அவன் கிட்ட நான் போர் புரிஞ்சே தீருவேன், அவனுக்கு என்னோட பீஸ் ஆஃப் மை மைண்ட கொடுத்தே தீரணும்னு சொல்லி வெறி கொண்டு கிளம்பிட்டு இருக்கான். இந்த வெறி கொண்டு சிங்கத்தை நம்ம ஹீரோவோட அப்பா லாடம் கட்டி வைக்கிறாருங்க. என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, அவங்க என்னதான் இப்படி தப்பான முறையில அந்த கோட்ஸ வாங்கி இருந்தாலுமே இப்ப வார் நடந்துகிட்டு இருக்கு, இந்த வார் சமயத்துல ப்ரொடியூஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க, அவங்க லேண்ட ப்ரொடெக்ட் பண்ணதான் அவங்க நினைப்பாங்க, அதனாலதான் இவர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. இப்ப இருக்கிற நிலைமையில நீ அங்க போய் ஃபைட் பண்ணினா வாருக்கு நடுவுலதான் நம்ம மாட்டிப்போமே தவிர்த்து இது எந்த விதத்திலயும் உன்னோட கோட்டை அது திருப்பியே தராது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட ஹீரோ நினைச்சு பாக்குறான், நான் வேற லிக்கரோஸ் கிட்ட சீஸ் கேக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன், சோ கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம அசிஸ்டன்ட் ஃபியூல் என்ன சொல்றானா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இதை யூஸ் பண்ணா வார் சமயத்துல கூட நம்ம கிட்ட ஃபுட் சப்ளை எல்லாமே கிடைக்கும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருச்சு, ஓகே நாம வாருக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸா ஆகணும், அப்படி ஆனோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களையுமே அவங்க நமக்கு தந்து விட்டுருவாங்க. அண்ட் இந்த நோபல் இருக்கான் இல்லையா, என் கோட்டை திருடினானே அவன் எப்படியா இருந்தாலும் ஸ்லை ஃபாக்ஸா தான் இருப்பான், சோ இவனுக்கு எல்லா ப்ரொடியூஸுமே தரப்போறது இல்ல. சோ உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹுபாரக் ஃபேமிலிய மீட் பண்றதுக்காக தங்க கிட்ட இருந்த வாலண்டியர்ஸ் அதாவது வாரியர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு ஒரு 17 பேர் இருக்காங்க. இவங்க
எல்லாரும் ஓகே நாம போறோம் தட்டி தூக்குறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. நம்ம ஹீரோட மனசுல இருக்கிறதெல்லாம் நான் போறேன், என்னோட கோட்டை எல்லாம் திருப்பி வாங்குறேன் அண்ட் அந்த நோபலோட மூஞ்சில கரிய பூசுறேன், எப்படி என்னோட கோட்ஸை என்கிட்ட திருப்பி வாங்குவான்னு சொல்லி ரொம்ப ஆவேசத்தோட தன்னோட குட்டி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ கூட்டிட்டு போறாங்க ஹுபாரக்கோட கேசலுக்கு. இப்படி இவங்க வெறிக்கொண்டு கிளம்பும் போதுதான் அந்த சைடு லார்ட் ஸ்குவால் இருக்காருல்ல, அவரு தன்னோட ஃபியான்சியோட போர்ட்ரேட்ட பார்த்து வழிஞ்சுகிட்டு இருக்காரு. அண்ட் உடனே பெட்ரா என்ன சொல்றா, இங்க பாருங்க நானே நிஜமா உங்க கூட இருக்கேன், ஆனா போட்டோவை பார்த்து ஏன் இப்படி வழியறீங்கன்னு சொல்லும் போது இல்ல நான் ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன், முன்னாடி எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் வழிஞ்சு பேச அந்த சமயத்துல தாங்க இவளோட அப்பா அங்க வராரு. வந்த உடனே லார்ட் ஹுபாருக்கு ஒரு வொர்ஸ்டான ஒரு சிச்சுவேஷன் வருது. அது என்னதுன்னா 10,000 பீப்புள் வராங்க அண்ட் ஆல்ரெடி நம்ம லேண்ட மார்ச் பண்ணி அவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்னது இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டானுங்களா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி ஹுபாரக் என்ன பண்றாருன்னா ஸ்குவால கூப்பிட்டு இங்க பாருங்க இந்த வாருக்கு நீங்க தான் போயாகணும், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வாரும் கூட, சோ ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இதை கேட்ட பெட்ரா ரொம்பவே கஷ்டப்படுறா. ஏன்னா தன்னோட ஃபியான்சேவே வாருக்கு அனுப்பும் போது வேற ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா நான் தனித்தனியா ஆயிடுவேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்குவால் என்ன பண்றாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா வெற்றியோட தான் திரும்பி வருவேன்னு சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு கிளம்பியும் போறாங்க. இதே சமயத்துல எனிமி லேண்ட்ல அந்த லூட்டர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றானா, இங்க பாரு என்னோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இந்த போர்ல வின் பண்ணணும் அப்படின்றத தாண்டி ஹுபாரேக்குக்கும் கேரல்செக் ஃபேமிலிக்கும் ஃபைட் வந்து அவங்க பிரிஞ்சு போகணும் அப்படின்றது. சோ நான் அவங்கள அட்டாக் பண்றதுக்கு பதிலா ஸ்குவால அட்டாக் பண்ணன்னு வச்சுக்கோயே, என்னோட கிராண்ட்சன்னு தெரிஞ்சும் நீ அவங்கள போருக்கு அனுப்பிச்சு அவன் உயிரோட திரும்பி வரல அப்படின்னா எல்லா பழியும் ஹுபாரக் மேலதான் போகும் அண்ட் இந்த என்கேஜ்மெண்ட்டும் ஃபாலோ ஆகும். அட் த சேம் டைம் இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் இந்த ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னாவும் ஆக போறது கிடையாது. அந்த சமயத்துல ஹுபாரக்கோட மூஞ்ச பாக்கணுமே, அப்பா எல்லாத்தையும் இழந்து தன்னந்தனியா நிப்பான், எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ நம்மளோட ஸ்குவால் என்ன பண்றான், தன்னோட வாரியர்ஸ கூப்பிட்டுக்கிட்டு அண்ட் தன்னோட ஃபியான்சே கொடுத்த கர்ச்சிஃபியூ எடுத்துக்கிட்டு அவன் அந்த வார் பிளேஸ் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. சோ இந்த வார் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்மளோட ஹீரோ பேசும் அவனோட அப்பாவும் லார்ட் ஹுபாரக்க பார்க்க போயிருப்பாங்க. அங்க போனதுமே இவரு வார்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்க மாதிரியே படுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் பேஸோட அப்பா என்ன சொல்வாருன்னா, ஆமா இந்த வார் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே சாலிடா இருக்கு, ஆனா ஏதோ ஒரு தப்பா இருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க சொல்றது கரெக்ட், இது ரொம்பவே சாலிடா இருக்கு. இப்படி அவங்க டிஃபென்சிவ்ல போறதுக்கு என்ன ரீசனா இருக்க முடியும், ஏன்னா அவங்க தான் நம்மளோட லேண்டை இன்வைட் பண்ண வராங்க. சோ அவங்க அட்டாக் ஃபார்மேஷன்ல தானே இருக்கணும், ஆனா டிஃபென்சிவ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே பேஸோட அப்பா சொல்லிட்டாரு, எனக்கு தெரிஞ்சு நான் எனிமியோட பிளேஸ்ல இருந்தேன் அப்படின்னா இந்த ஒரு பிளேஸ தான் அட்டாக் பண்ணுவேன், ஏன்னா நான் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனை சரௌண்ட் பண்ணி சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றதுக்கு தான் வெயிட் பண்ணுவேன்னு சொன்னா அடுத்த செகண்டே ஹுபாரக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா ஸ்குவால அவரு அந்த இடத்துக்கு தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இதை கேட்ட அடுத்த செகண்டே நம்மளோட ஹீரோவும் அவனோட அப்பாவும் உடனே ஸ்குவால் எங்க இருப்பானோ அந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி போயிட்டு இருக்க இந்த சமயத்துல தாங்க லார்ட் ஸ்குவால் அங்க ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன்ல நின்னுகிட்டு இருக்காரு. இவங்க பின்னாடி நிறைய எதிரி சோல்ஜர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே ஓகே இந்த போர்ல நாம தான் வின் பண்ணணும்னு சொல்லி அவரு ஃபைட் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே குடுக்குறாங்க. ஆனா இந்த எனிமி கூட்டம் இவங்க ஃப்ரண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லி இவங்க ஃப்ரண்ட்ல போனா இவங்க பேக்ல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, ஓகே நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள ரிட்ரீட் ஆகி போயிடலாம்னு பார்த்தா அங்கேயுமே ஆட்கள் வந்து இவங்களை ஃபுல்லா சரௌண்ட் பண்ணிட்டாங்க. அச்சோ என் கதை முடிஞ்சிருச்சு, நான் என்னதான் பண்ண போறேன், ஏன்னா இவனுக்கு வார்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் ஒரு ஆரோ வந்து இங்க இருக்கிற எனிமி சோல்ஜர்ஸ அட்டாக் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் தான். அண்ட் நம்ம ஹீரோட அப்பாவும் அங்க வந்து எல்லாரும் தட்டி தூக்குறாருங்க. கடைசியா நம்ம ஹீரோ அங்க வந்து லார்ட் ஸ்குவால் உங்களை காப்பாத்த நாங்க வந்துட்டோம்னு சொல்றாருங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இந்த வார் எப்படி முடிய போகுதுன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.